அடே மீண்டும் மீண்டுமா நீங்கள் இன்னும் திருந்தலையா அப்படின்ற மாதிரி பிக் பாஸில் திருப்பியும் இந்த மைக் சம்பவம் நடந்திருக்கு. அதை வச்சு உள்ள ஒரு பிளான் வந்து ஒரு கோஷ்டி போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ காலையிலே நம்ம டெக்கோரம் திவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துப்புறது இப்படி துப்புங்க அப்படி துப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை. அடுத்து நம்ம வியானாவோடைய டபுள் ஃபேஸு. அடுத்து இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இன்றைக்கி காலையிலேயே மைக் போடாமல் பார்வதியும் அமிர்தினும் ரன்னிங். ஓகே, ஸோ அமித் பார்கவ் பார்க்குறாரு. சும்மா ரன் பண்ணால் பரவாயில்ல, இவங்க பேசிகிட்டே ரன் பண்ணுறானுங்க. அதை பார்த்துட்டு காண்டாயிட்டு அமித்து, ஏய் மைக்கை போட்டு பேசுங்க பிள்ளை, உங்களால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதினையும் பார்வதியும் தூக்கி ஒரு அடி அடிக்கிறாப்புல. உடனே கமருதினும் பார்வதியும் வந்து வந்து கேட்கல, அடுத்த ஒரு ரவுண்டு போகிறாங்க. திருப்பி ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணோடனே போடுங்கப்பா அப்படின்றாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு போய் ஓடி போகிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற நம்ம திங்கு விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பற்ற வைக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமித்தே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார், இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவங்க வந்து போட மாட்டாங்க, நம்ம வந்து கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், அவங்க ஜாலியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி அமித் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்றி விட்றாப்புல. உடனே கனி சவர்லாம் சும்மா இருப்பாங்களா, சலங்கை கட்டி விட்ட மாதிரி திங்குன்னு ஆடுறானுங்க அப்படிங்கிறது தான். ஸோ பார்வதிக்கும் நம்ம கமருதீனுக்கும் எந்த தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு வந்து ஆவலாக இருக்குது. ஏன்னா காஃபி இல்லாமல் டீ இல்லாமல் நமக்கே தெரியும். எனக்கே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் பண்ணும் போதே டென்ஷன் ஆயிரும். முன்னாடி போய் பார்த்துட்டு முறைச்சினே இருப்பேன்மா, டீயை கொடுமா, பசங்களை அப்புறம் பார்க்கலாமா, டீயை கொடுமா அப்படின்ற மாதிரி நமக்கே அவ்வளோ கோவம் வருது. அப்போ பொண்டாட்டியே அவ்வளோ கோவம் வருதுன்னா அவன் என்ன உள்ளே இருக்கேன் அவன் என்னடா அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா சலங்கையை கட்டிட்டா காலில். எப்படி இன்னும் மதியானத்துக்கு மேலே ஒரு வெடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா, இந்த பிரச்சனை வந்து இன்னும் ஓயாது. இவங்க சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டானுங்க. பார்வதி கமருதீனும் ஏன் இதை பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லி டயர்ட் ஆகிட்டோம். சரி, அடுத்து நம்ம டெக்கோரம் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூமில் பாயிண்டாக பேசுகிறேன், நான் பாயிண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எவனா துப்புறான், அதை வந்து நான் ஃபுல்லாக இது பண்ண முடியாது அப்படின்னு. ஏம்மா எல்லாம் வந்து துப்பிட்டு அவன் வந்து போயிடுவாங்க. பட் எதுக்கு அப்படி பண்ணுறானேன்னு தெரில இந்த பிக் பாஸ் வீட்டில். ஏன்னா அதை பண்ணுறான்னு தெரில. அதெல்லாம் நான் பண்ண வேண்டிய வேலை இல்லை அப்படின்ற மாதிரி கரெக்டாக சொல்லுது அந்த பிள்ளை. கரெக்டு தானேங்க. இப்போ பல்தையிறாங்க துப்புறாங்க, அது தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு தான் போவாங்க எல்லாருமே. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் இருந்துச்சு, நான் வந்து அது கழுவுறதுக்கு நான் வந்து பிக் பாஸ்க்கு வரல அப்படின்ட்டுமா. ரைட்டுமா, அது புரியுது. பட் இருந்தாலும் அதை பார்த்துக்கலான்ற மாதிரி அமித் வந்து சொல்ல திருப்பி அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் சொன்னேன், ஒன்று நடந்தால் 9 பேசுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்ல. அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. தட்ஸ் ஓகே, அது அவங்களுடைய மனநிலை, அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இருந்தாலும் அதை வந்து ஒரு அட்ரஸ் பண்ணணும், நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அது அட்ரஸ் பண்ணுவேன், நம்ம பிஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரியா, இது ஒரு பக்கம். அடுத்து இதுதான் முக்கியமான கட்டம். எஃப்ஜே அண்ட் ஆதிரை அரோராக இருந்து கேட்குறா, காலைல ஏதாவது கேஸ் இருந்தால் புரி அப்படின்ட்டு. இரு தரேன், முக்கியமான கேஸ் ஒன்று இருக்குது. என்னது அதுதான், என்னது அதுதான், என்னது அதுதான், ஆதிரையும் எஃப்ஜேவும் லவ் பண்ணுற கேஸ் அப்படின்னு. அப்படியா, என்ன பண்ணா தெரியுமா, அவன் என்ன அந்த டைமில் போகும்போது தனியாக கூப்பிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவாண்டி. சரி, அடுத்த நாள் யாருமே தெரியாத மாதிரி கண்ணு கூட பார்க்க மாட்டாண்டி. சரி, அப்புறம் வந்து அடுத்த நாள் நான் போய் எஃபர்ட் போடுவேன் பேசுகிறதுக்கு, அப்போ என்ன மதிக்க மாட்டாண்டி. சரி, அப்புறம் வந்து அவன் திருப்பி விட்டுருவாண்டி பார்க்குறவன்ட்ட, நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தாண்டி வர எனக்கு அப்படின்னு சொல்லிடுவாண்டி. சரி அப்படின்ற மாதிரி முடிய பொசிக்கிறவ போல ஆதிரை. அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கா. ஸோ இந்த கேஸ் கண்டிப்பாக வரணும். ஏன்னா எஃப்ஜே மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கி வந்து பார்த்தீங்கன்னா தண்டிக்கப்பட வேண்டும். அவன் வந்து நெக்லஸ் அவுத்து போடுறதும், பொம்பளைங்களை வந்து அவன் கிள்ளு கீரியாக பயன்படுத்துகிறதும், இப்போ கூட பாரதி கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்தலையே அவன் அந்த மூதேவி. அவனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த செருப்படியாக இந்த கேஸ் வந்து எடுத்தாங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ அது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது கண்டிப்பாக ஆதிரை அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட கேரக்டர் சுபிக்ஷா கிட்டே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ சுபிக்ஷா இன்கேஸ் ஜட்ஜாவோ லாயராகவோ இருக்கும் பட்சத்தில் அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஷாக் ஆகிறாங்க, இப்படிலாம் பண்ணியிருக்கானா அப்படின்ட்டு. அவங்க ஆமாம் பின்ன கடல் மீன் வறுத்தெடுக்க போகிறேன், ஏழை மீன் பாடிட்டு இருந்தீங்கன்னா கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது சுபிக்ஷா. இந்த மாதிரி எவ்வளோ நடக்குது, நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
பாட்டு மட்டும் பாடாதீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு சொல்கிறேன். பாட்டும் டாஸ்க்கும் மட்டும் கேம் கிடையாது. டாஸ்க் நல்லா விளையாடிட்டேன், பாட்டு நல்லா பாடிட்டேன், ஏன்னா வெளியே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படி கிடையாது. இந்த கேமில் நீங்கள் எத்தனை பேரோட முகத்திரையை கிழிச்சிருக்கீங்க, எத்தனை பேருடைய முகத்திரையை வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, எத்தனை பேருடைய முகத்திரை டர் என்று சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து 0 நாலேஜாக இருக்குல்ல உங்ககிட்ட அப்படின்றது தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸில் பார்ப்போம் எப்படின்ட்டு. ஆனால் பார்வதி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? பார்வதி அரோரா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வக்கீல் எடுத்தது கூட ஓகே. ஒரு ஜட்ஜா திவ்யா இல்லை அரோரா எடுத்து வச்சிருக்காங்க. இவங்களே போதுமே பார்வதியை போட்டு தள்ளுறதுக்கு கேஸில் எஃப்ஜே கிட்ட. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்.